ஈஸ்வரி, அத்தை, என்னத்த இந்த பக்கம்? உன்னை பார்க்கலாம் தாமா உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்னம்மா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க? என்ன பண்றது, எங்க நிலைமை ரோட்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்ன அத்தை, நாங்க இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்னு பார்த்து அவமானப்படுத்திட்டு போலான்னு வந்தீங்களா? ஏற்கனவே உங்க புள்ள வந்து எங்க நிலைமைய பார்த்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாரு. அடுத்தது நீங்களா? அதுக்கப்புறம் யாரு வர போறாங்க? ரேணுகாவா இல்ல செந்திலா? சொல்லுங்க அத்தை. என்னம்மா ஈஸ்வரி இப்படி எல்லாம் பேசுற? நீ கஷ்டப்படுறத பார்த்து உன்னை அவமானப்படுத்துறதுக்கு நாங்க என்ன எதிரிங்களாமா? நானும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, இதெல்லாம் தெரிஞ்சு எவ்வளவு வருத்தப்பட்டோன்னு தெரியுமா? நல்லா தெரியுமே. அதான் சரவணன் வந்து ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு போனாரே. அதுலயே தெரிஞ்சது உங்க மனசுல என்ன இருக்குன்னு. எப்படி எப்படி என் திமிருக்குதான் நாங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்து கஷ்டப்படுறோமா? அப்புறம் என்னமோ சொன்னாரே, எவ்வளவு பட்டாலும் எனக்கு புத்தி வராது அப்படியா அத்தை? ஈஸ்வரி, சரவணன் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஒரு கோவத்துல அவனை மீறி வார்த்தையை விட்டுட்டான். உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட சமாதானமா பேசி உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போகணுங்கிற நோக்கத்துலதான் அவன் வந்ததே. ஆனா நீதான் அவனை புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசி பிரச்சனைய பெருசாக்கிட்ட. 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம வீட்டு மருமக கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் சரவணனை சமாதானம் பேச சொல்லி அனுப்பி வச்சேம்மா. என்னது, நீங்க அனுப்புனீங்களா? பரவாயில்ல அத்தை, சரவணன் கூட சேர்ந்து நீங்க நல்லாவே பொய் பேச கத்துக்கிட்டீங்க போல. பொய்யா? என்னம்மா சொல்ற? சரவணன் இங்க வந்தது நீங்க சொல்லி இல்ல, அந்த ரம்யா சொல்லி.